சிரிக்க வைத்த குருவி. த லாஃபிங் ஸ்பாரோ. ஒரு அழகிய காட்டில் விலங்குகளின் உலகில் ஒரு சிறிய குருவி இருந்தது. அதன் பெயர் சின்னு. அது தினமும் மகிழ்ச்சியாக சிரித்து மற்ற விலங்குகளையும் சிரிக்க வைத்தது. காட்டில் யார் துக்கமாக இருந்தாலும் சின்னு அவர்களை மகிழ்விக்க ஜோக், நகைச்சுவை சொல்லும். அதன் உற்சாகமான சிரிப்பு காற்றில் வீசி அனைவரையும் மகிழ்ச்சி கொண்டு ஆட வைத்தது. சின்னுவின் சிரிப்பால் ஒவ்வொரு நாளும் வேடிக்கையாக இருக்கும் என்று காட்டின் விலங்குகள் கூறின. ஒரு நாள் பெரிய புயல் வீசியது. அப்போது சின்னு மிகவும் குளிர்ந்த மழையில் நனைந்து விட்டது. அன்றைய இரவு முழுவதும் அதன் உடம்பு நடுங்கியது. மறுநாள் காலை அது பேசிய போது அதன் குரல் மாறிவிட்டது. அடே, என் சிரிப்பு எங்கே? சின்ன பயத்தோடு கத்தியது. ஆனால் எவ்வளவு முயன்றாலும் அதன் சிரிப்பு வரவில்லை. அது துக்கமாக முழங்கிக் கொண்டே இருந்தது. மற்ற விலங்குகள் அதை பார்த்து கவலைப்பட்டன. சின்னவின் சிரிப்பு இல்லாமல் இந்த காடு வெறுமையாக இருக்கிறது என்றனர். அவர்கள் ஒரே மனதுடன் சின்னுவுக்கு உதவ முடிவு செய்தனர். நரி, நாம் சின்னுவின் சிரிப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டும். யானை, அதற்கு நாம் ஒன்றாக சேர்ந்து வேடிக்கையான செயல்கள் செய்யலாம். அவர்கள் சின்னுவை மகிழ்விக்க பல நகைச்சுவை செய்கைகள் செய்தனர். குரங்கு ஒரு தாமரை இலையில் சறுக்கியது. கழுகு பயமாக ஒலித்தது. மான் ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டே விழுந்தது. அது எல்லாம் பார்க்க சின்னுவிற்கு சிரிப்பு வர ஆரம்பித்தது. அதன் நண்பர்கள் அதை தொடர்ந்து மகிழ்வித்தனர். சில நாட்களுக்கு பிறகு சின்னுவின் சிரிப்பு முழுவதுமாக திரும்பிவிட்டது. அதன் சிரிப்பின் ஒலி மீண்டும் காட்டை முழுவதும் நிறைத்தது. நண்பர்களே, நீங்கள் எனக்கு உதவியதற்காக நன்றி என்று சின்ன மகிழ்ச்சியுடன் கூறியது. அதன் மகிழ்ச்சியான சிரிப்பு மீண்டும் விலங்குகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கதை மூலமாக நாம் பெறும் பாடம்: நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். மகிழ்ச்சி பகிர்ந்தால் அது பல மடங்கு பெருகும். பிரச்சனைகள் வந்தாலும் அது நிச்சயமாக தீரும். இது ஒரு வழக்கமான குறும்புக்கார கதையாக இருந்தாலும் அதில் நண்பர்களின் உண்மையான அன்பு வெளிப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.